கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றதில் குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே குழந்தை பாலியல் வழக்கு தொடர்பான குற்றவாளி அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையானது தற்பொழுது விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூலை 12ஆம் தேதியன்று 4ஆம் வகுப்பு படித்து வந்த 8 வயது சிறுமி அங்குள்ள பகுதியில் நடந்து சென்றபோது அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜு விஸ்வகர்மா என்ற நபரால் அந்த குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டது. இந்நிலையில் நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு ராஜு விஸ்வகர்மா பிடிபட்ட நிலையில் அவர் மீதான விசாரணையும் தொடர்ந்து வந்த நிலையில் அவருக்கு தற்பொழுது இரட்டை ஆயுள் தண்டனையும் 1,45,000 ரூபாய் அபராதமும் விதித்து திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அது மட்டுமின்றி இந்த தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய நாள் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பிறந்த நாள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். இந்த வழக்கு விவகாரம் கடந்து வந்த பாதை என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த ஆரம்பாக்கத்துல கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி அன்று 4ஆம் வகுப்பு படித்து வந்த 8 வயது சிறுமி ஒருவர் அவ்வழியே நடந்து சென்றார். அப்போது அந்த வழியே வந்த ஒரு இளைஞர் திடீரென சிறுமியை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்து அவர் அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளானது சமூக வலைதளங்கள்ல வைரலான நிலையில இந்த வழக்கானது மிகுந்த தமிழகம் முழுவதுமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிலையில அவர் ரயில் நிலையத்துல பதுங்கி இருப்பது தெரிய வந்துட்டு அவரை கைது செய்தனர். ஏற்கனவே இது தொடர்பாக அவரது புகைப்படத்தையும் போலீசார் வெளியிட்டு அந்த நபரை பற்றி துப்பு இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் என்று தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டது. இந்த நிலையில அவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது அவர் அசாம் மாநிலத்தை சேர்ந்த ராஜு விஸ்வகர்மா என்பதும் தெரிய வந்திருக்கிறது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.